இறைவன் யார்? இறைவன் என்று ஒருவன் உண்டா? இக்கொடிய உலகிலே நடக்கும் சீர்கேடுகளையும் சித்திரவதைகளையும் பார்க்கும்போது இறை நம்பிக்கையா, இறை பற்றா என கேட்க தோன்றுகிறது அல்லவா? சரி, இதை பற்றி நாம் அலசி பார்க்க அன்பர்களுடன் சில நிமிடங்கள் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் செவி சிந்தனை கதவுகளை சில நிமிடங்கள் திறந்து பகுத்தறிவுக்கு ஏற்றுப்படதா என்று கேட்டு பாருங்கள். நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள், இல்லையில் விட்டுவிடுங்கள். விரிந்து படர்ந்து பல ஜீவன்களை சுமந்து சுழலும் இந்த பூமி தானாக தோன்றவில்லை என்பது ஆத்திகர்களின் நம்பிக்கை. ஆங்காங்கே வாழ்விட்டு தொங்கும் மண்தரையை கண்டங்களின வகுத்து வைத்தார்கள் பூகோள வல்லுநர்கள். அதை சூழ்ந்து 3/4 பாகம் கடல் நீர் இந்த மண்பூமிக்கு காவலாக இருக்கிறது. மண்பூமி கரையாமல் இருப்பது விந்தையிலும் விந்தை அல்லவா? மண்ணை தோண்டினாலும் தண்ணீர் வருகிறதே. இந்த மண்பூமி கரையாமல் நிற்பது எந்த சக்தியால்? கடவுளின் படைப்பல்லவா? இந்த பூமியை அட்லஸோ தேவியோ சுமந்திருக்கவில்லை, அந்தரங்கத்தில் தொங்குகிறது என்பதை இன்றைய ராக்கெட்டில் பூமியை வலம் வரும் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஒரு சிறிய விதைக்குள் பிரமாண்ட மரம் மறைந்திருப்பது யார் சக்தியால்? இறைவன் அல்லவா? ஒவ்வொரு மனிதனுக்குள் இயங்கும் சுயநீதி மன்றத்தை, அதாவது நல்லது கெட்டது என தீர்ப்பு கூறும் மனச்சாட்சி என்ற நீதிமன்றத்தை மனிதனுக்குள் வைத்தது யார்? தேவன் அல்லவா? மனிதனின் தலைமுடி முதல் பாத அடி வரை இயங்கும் வினோதத்தின் காரணர் யார்? கடவுள் தானே. கடவுள் என்றால் என்ன? கடக்கூட்டல் உள்ளவர், மனிதனின் ஐம்புலனுக்கும் கடந்து உள்ளவர் தானே கடவுள். அவரை தொட்டு பார்க்க முடியுமா? இல்லை கண்ணால் கண்டுவிட முடியுமா? கடந்துள்ளவர் கடவுள் என்று ஒரு அழகான அர்த்தம் தமிழில் இருந்தாலும், மற்றொரு விதத்தில் கடவு கூட்டல் உள் என்று பிரித்து பார்த்தால் கடவு என்றால் ஆட்சி என்றும் உள் என்றால் உள்ளத்தில் என்றும் பொருள்படும். அவரை ஆண்டவனாக ஏற்கும் மனித உள்ளத்தில், ஆனால் மிருக உள்ளத்தில் அல்ல. அவர் ஆட்சி செய்கிறார் மனித உள்ளத்தில். மேலும் கடவு என்றால் வழி என்றும் பொருள் உண்டு. வழி தரும் உள்ளத்தில் அவரின் தன்மை குடியிருக்கும். சரிதானே? கடவுள் மனிதனை படைக்கலாம், ஆனால் மனிதன் கடவுளை படைக்க முடியாது என்பதை அறிவார்ந்த அனைவரும் ஏற்கும் கருத்துதானே. அண்ட சராசரங்களை படைக்க சர்வ வல்ல கடவுளுக்கு உதவியாளர் தேவைப்படாது. தெய்வம் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனிதனால் ஒரு ஜீவ அணுவை கூட உண்டாக்க முடியுமா? முடியவே முடியாது. இறைவன் ஒருவன் தான் என்பதை சித்தர்கள், அகத்தியர், பல ஆன்மீக கவிஞர்கள் பாடியுள்ளார்கள். அதில் ஒரு சிலதை உங்களுக்கு அணிவான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தொடக்கத்தையும் முடிவு மாத்திரம் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். கொங்கண சித்தன் கடவுளுக்கு பெண்டேது பிள்ளை ஏது, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் என்று முடிக்கின்றார். சிவவாக்கியர் அறியுமல்லே அயனுமல்லே துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்கிறார். அகத்தியர் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே. மாணிக்க வாசகர் அறுவரு தொருவரன் அவனியில் வந்து குருவரனாகிய அருளிய பெருமை சிறுமை என்று எண்ணி இகழாதே. தாயுமானவர் அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த என்னை தந்து என்ன பயன் எந்தாய் பராபரமே. திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். ஔவையார் பாடுகிறாள், கூவி அழையுங்கோ கூப்பிட்டு சொல்லுங்கோ கர்த்தா ஒருவனல்லோ தொழுவது அடுக்கும் என்று. காலமேகம் உலகெல்லாம் கடந்து நிற்கும் உலகெல்லாம் எத்துவோம் ஒருவனே போற்றி போற்றி. பேரின்பம் மணிமாலை விருத்தம் ஒருவனே தேவன் என்று உலகோர் அறிந்திருந்து பரகதி கொடுக்கும் மேலாம் பராபர அடிமையாவார். வள்ளுவர் சொல்லுகிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் ஒருவரே என்று அறிவொளி பெற்ற பேரில் அறிஞர்கள் கூற்றை பாடல் வடிவிலே எழுதி வைத்துள்ளதை நாம் சிலவற்றை கேட்டோம். நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற பஞ்சபூதங்களை மனிதனுக்காக படைத்த அந்த எம்பெருமான் மனிதனோடு தொடர்பை துண்டிக்கவில்லை. அதனால்தான் மனிதன் காட்டுவாசியானாலும் நாட்டுவாசியானாலும் படித்த மேதையானாலும் படிக்காத பேதையானாலும் எப்படியோ தேவனை தொழுது கொள்ள விரும்புகிறான். நமக்கு ஏதோ கடவுள் உணர்வு இருந்தால் மட்டும் போதாது. அவருடைய அன்பாகிய கருணை, இரக்கம், மன்னிப்பு மனிதனுக்கு மிக மிக தேவையே. அவரை அண்டினோருக்கு அவரின் அன்பை அனுபவிக்க முடியும். தானாக தந்தால் அதன் தரம் தெரியாது. அன்பின் தரம் கொடுப்பதினால்தான் தெரியும். உள்ளவன் கொடுப்பான், இல்லாதவன் பெற்றுக் கொள்வான். பசிக்கு சாப்பாடு, உடுக்க உடை, இருக்க வீடு, உழைக்க வேலை, நொந்த மனதிற்கு இதமான வார்த்தைகள், ஆபத்து விபத்துகளில் உதவி, இது போன்று பல.
அன்பு வெளிப்படுவதற்கு இவைகள் எல்லாம் அவசியம். ஆனால் அடுக்கடுக்காக அக்கிரமமும் அநியாயம் செய்து பாவத்தில் மூழ்கி கிடப்பவனுக்கு யார் அன்பு காட்டுவார்கள்? கடவுளை தவிர ஒருவரும் இருக்க முடியாது. கடவுளுடைய மன்னிப்பையும் அன்பையும் மனிதன் எப்படி அறிவான்? கடவுளே என்னை மன்னியும் என்றால் கடவுள் எங்கேயோ சொர்க்கத்தில் அமர்ந்து கொண்டு என்னை மன்னித்து விட்டார் என்று எனக்கு எப்படி தெரியும்? தவறுக்கு தண்டனை என்று ஏற்படுத்தின கடவுள் வெறுமனே மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் சட்டம் சரியாகுமா? முடியாது. குற்றவாளிக்கு தண்டனை என்பது உலகமே வகுத்து வைத்திருக்கிறது. பாவம் என்பது ஆன்மாவில் தோன்றி சொல்லும் செயலாலும் வெளிப்படுகிறது. உள்ளத்தில் தோன்றும் கபடு, சூது, பெருமை, பொருளாசை, காமாசை, அலட்சியம், எரிச்சல், பொறாமை, சதி, சுயம், இப்படி பல. ஆனால் வெளியில் வருவது கொலை, கொள்ளை, கோபம், திருடு, பொய், ஏமாற்றுதல், ஊழல், லஞ்சம், தீண்டாமை, அபகரித்தல், ஊதாசீனம், சோம்பல், சுகபோகம், களியாட்டம், வெறியாட்டம், காமாட்டம், இது ஒன்று பல பல. சிறு வயது முதல் முதிர் வயது வரை நான் தவறே செய்யவில்லை, நான் மகா பரிசுத்தவான் என்று யார் மார்த்தட்டி சொல்ல முடியும்? தேவனுக்கு முன்பாக நாம் யாவரும் பாவிகளே. ஐயா, வாசித்தீங்க, பாவிகள் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் மனிதனை கடவுள் ஏன் படைக்க வேண்டும்? அவர் படைத்த உலகில் ஏன் இத்தனை வித்தியாசங்கள்? படித்தோன் பாமரன், பொருள் படைத்தோன், இல்லாத ஓட்டையாண்டி, பலச்சாலி, நோயாளி, ஊனர், பஞ்ச பரதேசிகள், அடைக்கலம் இல்லாமல் அவதிப்படுவோர், அனாதைகள், அன்பற்று தவிப்போர், யுத்தங்கள், அப்பாவிகள், மடிதல், அநியாயங்கள், அபகரித்தல் அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த உலகத்தை பார்த்தால் தலையே சுற்றுகிறது. கடவுள் என்று ஒருவன் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? கடவுளே இல்லை. கடவுளை கண்டவன் யாரு? ஆனா அதே நேரத்தில் மற்றொரு கூட்டம் சொல்லுகிறது, கடவுள் உண்டு, அதை நான் கற்பனைகளில் பல கோணங்களில் வடிவமைத்து அந்த வடிவங்களுக்கு முன்னாகவே நான் தாரை தம்பட்டத்துடன் போதையில் வெறியாட்டம் போடுவேன் என்று. மற்றொரு கூட்டம் கடவுள் யாரையும் கண்டு கொள்வதில்லை என்கிறது. அநீதி செய்கிறவர்கள் நல்லாதானே இருக்கிறார்கள். இறைவனுக்கு ஒரு விதம், மற்றவனுக்கு மற்றொரு விதம் என்று நொந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்பா, இப்படியெல்லாம் இந்த உலகம் பேசுகிறது. மாசு மரம் இல்லாமல் பெற்ற வளர்த்த பிள்ளை பெற்றவளை பார்த்து கேட்கிறது, நீ ஏன் என்னை பெற்றாய்? அவள் என்ன கொலைக்காரனாக, கொள்ளைக்காரனாக, வேசியாக, விபச்சாரக்காரனாக, அநியாயக்காரனாகவா பெற்றாள்? இல்லையே. அதுபோலவே கடவுளும் ஆதி மனிதனையும் மனுஷியும் தூய்மையான, ஆரோக்கியமான, நேர்த்தியானவர்களாக படைத்து சகல சுயாதீன சுதந்திரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து சகலத்தையும் ஆண்டு அனுபவித்து பழுகி பெருகி ஒருவருக்கொரு அன்பிலே வளர அதிகாரம் கொடுத்தார். மனிதனை தெய்வம் அடிமையாக்கி தன்னையே சுற்றி சுற்றி வந்து வழிபட வேண்டும் என்றா படைத்தார். அவருடன் பரிசுத்தத்தில் உறவு வைக்க அனுமதி கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனால் சுயாதீன மனிதன் தன்னையும் கெடுத்து அடுத்தவனையும் கெடுத்து கடவுளை கொடுத்த பஞ்சபூதங்களையும் பாழாக்கி வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் வித்திட்டு கெடுத்து கடவுளையே குற்றவாளியாக்கும் நீதிபதியாகி விட்டான். இவனுடைய முடிவு விபரீதமாகிவிடும். கடவுளே இல்லை என்று மேடைகள் தோறும் முழங்கிய பெய்னி, ஹியூம், வால்டர், இங்கர்சால், வில்ஹாம், ஹிட்லர், இது போன்ற பலரை என்னால் பட்டியலிட முடியும். அவர்களுடைய மரண ஓலையத்தை கொஞ்சம் சரித்திரங்களை எடுத்து படியுங்கள், காரியம் வெளிச்சத்திற்கு வரும். அடுத்தவனுக்கு அன்பு செலுத்தாதவன் ஏன் தன் உடன்பிறப்புகளையே பகத்து பகடையாடும் மனித இனம் பெற்றவர்களையே பரிதவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும் கொடிய இனங்களை திருத்தவா முடிகிறது? இனவாரியாக, மொழிவாரியாக, ஊர்வாரியாக, பணவாரியாக, படிப்பு வாரியாக கூறு போட்டு பிரித்து வைத்து விளையாட சொல்லி கடவுளா கற்றுக் கொடுத்தார். நன்மைக்கு தீமையும் நன்மை செய்து மறந்து நன்றி கட்ட குணத்தையும் தேவனா படைத்தார். மனிதனை அடிமையாக்கி கொடுமைப்படுத்த தேவனா சொல்லிக் கொடுத்தார். எல்லா டூழியத்தையும் செய்துவிட்டு கடவுளுக்கு கண்ணில்லை மூக்கில்லை என்றால் என்ன நியாயம்? இத்தனை அலும்புகளும் செய்கிறவர்களை உலக நீதிமன்றம் என்ன குற்றவாளிகளை தீர்ப்பா கொடுத்து விட்டது? ஐயா, அநீதியை நீதிக்கு என்று காசு கொடுத்து மாற்றும் உலகம் அல்லவா இது? கோடி கோடியாக புதைந்து போயிருக்கும் கொடுமைகளுக்கு யார் தண்டனை தருவது?
சாட்சாய் இறைவனை எல்லாமல் யாரும் தர முடியாது. அவர் நியாய தீர்ப்பை உலக முடிவில் வைத்திருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் ஒரு நொடி பொழுதில் 3 காலத்து குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு தந்து எரிநரகம் என்னும் நித்திய சிறையில் பாவிகளை வைப்பது நீதியான தீர்ப்புத்தானே? நீங்களே சொல்லுங்கள். ஐயா, இவ்வளவு நேரம் அழகா சொல்லிட்டு வந்து என்னமோ நீதியான தீர்ப்புத்தானே என்று சொல்லி அந்த கடவுள் ஒரு கொடிய தண்டனை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்களே. இப்படி உங்களுடைய மனம் பேசுவதை, உங்கள் ஆதங்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐயா, கடவுள் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறோம், ஆனால் இப்படி ஒரு கொடிய தண்டனை கொடுப்பது கொஞ்சம் கூட சகிக்க முடியவில்லையே. அன்புரை இறந்த கடவுள் இப்படி செய்வது என்ன நியாயம் என்கிறீர்கள்? சரிதான். வாழ்நாளெல்லாம் மனிதன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் மரணத்திற்கு பிறகு தீர்ப்பாகிய கூலி அல்லது சம்பளம் கொடுக்க வேண்டாமா? பாவம் செய்தவன் மகா பரிசுத்த கடவுளுடன் நித்தியத்தில் எப்படி, சொர்க்கத்தில் எப்படி உறவு கொண்டு வாழ முடியும்? யோசிக்க வேண்டாமா? அப்படியான எல்லாம் தான் செய்ய வேண்டும். தேவன் நீதியுள்ளவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே மனிதன் பாவத்திற்குரிய தண்டனையை பெற்றே ஆக வேண்டும். ஐயோ, அது மகா கொடியதாக இருக்கிறதே. ஆம், கண்டிப்பாக மகா கொடியது. அதற்கு பரிகாரம் மன்னிப்புக்கும் கிடைக்கும் வழி என்ன? தவறுக்கு தண்டனை என்பது மாற்ற முடியாத சட்டம் அல்லவா? அந்த தண்டனை தாயினும் மேலான அன்பு உள்ள கொண்ட நம்மை படைத்த பரம்பொருளை என்று உலக பாவத்தை தன் மீது சுமந்து மன்னிப்பை வேற எவராலும் தர முடியாது. அவர் எனக்கு பரிகாரம் செய்யவில்லையானால் எனக்கு விமோச்சனமே இல்லை. நமது இந்திய தேசத்தில் உதயமான ரிக் வேதத்தில் புருஷ சுத்தம் என்னும் பகுதியில் விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதியாகிய புருஷன் தன்னையை பலியாக்கி ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பலியாட்டுக்கு ஒப்பிட்டு எழுதியிருப்பதை பார்க்கின்றோம். ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும், அது தலையில் பழசு செடி சுற்றி இருக்க வேண்டும், 4 காலில் ரத்தம் பீரிட்டு வர வேண்டும், ஆட்டின் மேல் பொருத்திய வஸ்திரத்தை 4 பூசாரிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆடு பலிபீட தூண்களோடு கட்டப்பட வேண்டும், அதில் எலும்பு முறிக்கப்படக்கூடாது, சாமச்செடியின் கஷாயம் குடிக்க கொடுக்க வேண்டும், ஆடு மீண்டும் உயிரோடு எழும்ப வேண்டும், ஆட்டின் மாம்சத்தை புசிக்க வேண்டும். இந்த ஸ்லோக எதிர்பார்ப்பு எப்போது அந்த பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியால் நிறைவேற்றப்பட்டது? அவர்களின் வேதத்தில் அல்லது ரிக்கு வேதத்தில் நிறைவேறப்பட்டதற்கு சான்று இருக்கிறதா? இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வேதத்தில் இதற்கு தெளிவான சான்று இருக்கிறது. யார் அந்த பிரஜாபதி? தேவாட்டுக்குண்டி என்று அழைக்கப்பட்டவர். யோவான் 1:29. தலையில் முள்மூடி சூட்டப்பட்டவர். மார்க் 15:17. கை கால்கள் ரத்தம் வடி ஆண்களில் கடாவப்பட்டவரும். மார்க் 15:25. வஸ்திரங்களை போர் சேவர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். மார்க் 15:24. காடியை குடிக்க கொடுத்தார்கள், மறுத்துவிட்டார். மத்தேயு 27:34. எலும்புகள் முறிக்கப்படவில்லை. யோவான் 19:31. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். யோவான் 20:1. பாடு மரணத்தை இன்று வரையிலும் அப்பம் திராட்சை ரசத்துடன் நினைவு கூர்ந்து வருவது யாருடையது? சாட்சாய் இயேசுதானே. அதை பற்றி லூக்கா 22:19-20 பார்க்கின்றோம். ரிக்குவேதத்தின் எதிர்பார்ப்பு இயேசுவில் தானே நிறைவேறியுள்ளது. நிஜம்தானே அன்பரே? சாமவேதம் சொல்லுகிறது, சிருஷ்டி கர்த்தாவும் ஜகத்து ரட்சகருமான பிரஜாபதி என்ற மூல புருஷன் தம்மை தாமே பலியிட்டார் என்று. பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி என்றால் கடவுளே இல்லாமல் வேறு எவரும் இருக்க முடியாது. மூல புருஷன் என்றால் தலைமை மனிதன் என்கிற நிலையில் தன்னையை மாற்றி வந்தவராக இருக்க வேண்டும். யார் இவர்? இயேசுவை அல்லாமல் வேறு எவரையும் சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் பலமுறை தேவன் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலானார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலும், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தேகம் இல்லாமல் இயேசுவில் இந்த சாமவேதத்தின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றது. பாவத்தில் சிறியது பெரியது என வித்தியாசமே இல்லை. பாவமே. மனித வாழ்நாளில் செய்த எல்லா பாவங்களுக்கும் யார் தீர்ப்பு கொடுப்பது? இல்லை. மனிதன் என்ன அக்கிரமம் செய்து வாழ்ந்தாலும் அவன் வெறும் மண்ணுக்குத்தான் போகிறான் என்றால், யாரை ஏய்ச்சி வாழ்ந்தால் என்ன, மேய்ச்சி வாழ்ந்தால் என்ன, மிருகம் மாண்டு மண்ணுக்கு போவது போல போகிறான் என்றால், நேர்மை எதற்கு, நீதி எதற்கு, நியாயம் எதற்கு, நன்மை ஏன் செய்ய வேண்டும், இரக்கமேன் காட்ட வேண்டும், மிருகமும் நாமும் ஒன்றுதான் என்றால் நியாயமா? பச்சளன் குழந்தையை கொண்டு போட்ட மிருகத்தை எந்த நீதிமன்றத்தில் ஏற்றுவது?
செவிக்கு, என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கும் அன்பரே, மனிதன் மிருகம் ஒன்றல்ல, அது மடிந்து மறைந்து போகுமானால் மண்ணால் மனித உடல் மண்ணோட போகும். ஆனால் பரமாத்மாவிலிருந்து தோன்றிய ஜீவாத்மா என்னும் மெய் உருவம் மாய்ந்து போகாது. அதற்குத்தான் அன்றைய விவரம் அறிந்த ஞானிகள் சொன்னார்கள், பையுலகத்திலிருந்து பொய்யுலகத்திற்கு வந்து மெய்யுலகத்திற்கு மனிதன் போகிறான் என்று. எத்தனை உண்மை பாருங்கள். அருமை மனிதரே, கேளுங்கள். இந்த பொய்யுலகில் மனிதன் செய்த கர்ம பாவங்களுக்கு பரிகாரம் தானா? தான தர்மமா? தண்ணீர் கழுவினால் போகுமா? என் உடம்பை நானே வாட்டினால் தீருமா? அல்லது சிறையில் வாடினால் போதுமா? தண்டனைக்கு தப்பும் நிஜமான பரிகாரம் எங்கே கிடைக்கும்? நியாயமான மன்னிப்பு யார் தர முடியும்? என்னை படைத்து நான் வாழ அனைத்தையும் தந்து தவறும் பட்சத்தில் எனக்காக தன் மீதே தந்தையனை ஏற்று மரித்து உயிர்த்த இயேசு வல்லால் வேறு எவரும் இல்லை. நான் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு மெய்வாழ்வு வாழ நானே வழி என்று சொன்னாரே அந்த பகவான், யோவான் 14:6 அந்த இயேசுவை தவிர ஒருவராலும் என் குற்றத்தை தன் மீது சுமந்து பரிகாரம் தர முடியாது. இதை ஆழ சிந்தித்து சரி என்றால் உங்கள் தீர்ப்புக்கே விடுகிறேன். உங்களுடைய பதில் எதிர்பார்க்கும் தேவ ஊழியன் பாஸ்டர் ஸ்ரீமூர்த்தி. அலைபேசி எண் 9345922451. கணினி தொடர்புக்கு பாஸ்டர் ஸ்ரீமூர்த்தி @yahoo.co.in. நன்றி.